படம் வந்து நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ப்ராமிஸாக குழந்தைங்க எல்லாருமே கூட்டிகிட்டு வரலாம். இப்போ வர படங்களில் வந்து ஃபேமிலியோட சில படம்லாம் கூட்டிகிட்டு வர முடியாது, குழந்தைங்களெல்லாம் கூட்டின்னு வந்து பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு தான் இருக்குது. இந்த படம் வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். அம்மா அப்பா அக்கா எல்லாமே அவங்க மனசில் என்ன மாதிரி நினைக்கிறாங்க, ரியாலிட்டியை இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. காமெடி எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே ஒரு இடம் இல்லைங்க. எந்த ரைட்டருக்கெலாம் ஹேண்ட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். ரைட்டரு டிஓபி எல்லாம் வந்தாங்க. ஒரு விஷயம் நான் சொல்லணும், மணி வந்து ஸ்டேஜில் உள்ள வந்து வருத்தப்பட்டார். இந்த படங்களுக்கு எங்களால் ப்ரமோஷன் பெரிய அளவுக்கு பண்ண முடியல, நீங்கள் படம் பார்த்துட்டு வெளியே போய் சொல்லுங்கன்ட்டு. மணி நான் நிஜமாக சொல்கிறேன், இது வந்து நீங்கள் ஒரு ப்ராமிசிங் ஆக்டர், உங்கள் படம் வந்து நம்பி கண்ணை மூடிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் கொடுத்துருக்கீங்க. நாங்கள் வெளியே சொல்ல வேணால், நல்ல படங்களுக்கு ஆடியன்ஸ் தேடி வருவாங்க. ஓகே. மூவி நல்லா இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. எல்லாரோட ஹார்ட் ஒர்க் இது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்க. ஸ்டோரி வந்து எல்லாரோட ஃபேமிலியோட ஓரியன்டலாக இருக்குது. ஒரு ஃபேமிலி எடுத்தோன்னா காமெடி சோகம் எல்லாமே இருக்கும். அதோட கான்செப்ட் தான் இது. எல்லாரோட ஃபேமிலிலையும் கனெக்ட் ஆகிற ஒரு சீன்ஸ் இருக்கும். படத்தோட பேருக்கு ஏற்ற மாதிரியே குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படம், அந்த மாதிரி தான் இருக்குது படம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு கேரக்டரையும் காமிச்சு அந்த கேரக்டருக்கான காமெடி ரோல் எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணி நல்லா சூப்பராக டெலிவரி பண்ணிட்டாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. அதாவது ஒரே விஷயந்தான், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குற நபராக இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். புரியுதுங்களா? செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்படியே நம்மளை இழுத்து விட்டாங்க. கொஞ்சம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒரே இடத்துல சுற்றிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸ் போர்ஷன் இவங்க ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியாக படத்தை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஒரு நல்ல படம் பார்த்தோம்ப்பா அப்படின்ற அந்த ஃபீலை உங்களுக்கு கொடுத்துரும். இந்த படம் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்ததுக்கு ஒரு பெரிய காரணமே மணிகண்டனோட ஃபேஸை பார்த்துட்டு தான் நான் உள்ளே போனேன். இது என்ன படம், என்ன ஜானர், என்ன இருக்க போகுது, காமெடி ஒர்க் அவுட் ஆகுமா, மணிகண்டனுக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். மணிகண்டன் அதை பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்னா உண்மையிலே பண்ணியிருக்காரு. ரெண்டாவது டெபியூ டைரக்டர் மாதிரிலாம் கிடையாது, ஹீரோயின் புதுமுகம் மாதிரிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தரையும் படத்தில் இருக்க ஒரு செட் ப்ராப்பர்ட்டி கூட பயங்கரமாக வேலை வாங்கியிருப்பார் டேரக்டர். ரொம்ப நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே. படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு ஒரு 7.5 தரலாம். அந்த 2.5 மார்க் ஏன்னாக்கா ஒரு சில மைனஸ் இருக்குது படத்தில். செகண்ட் ஹாஃபில் குறிப்பாக கொஞ்சம் லேக் இருக்குது. அந்த குரு சோமசந்தோட ஒய்ஃபாக வரக்கூடிய கதாபாத்திரம் தேவையில்லை, அன்வான்ட். அது வந்து நல்லா எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அது என்ன பண்ணிட்டாங்கன்னா கோர்ட்டுக்கு டைவர்ஸ் வாங்க போகிற மாதிரி வக்கீல பார்க்க, அந்த சீன்லாம் தேவையில்லை படத்துக்கு. படத்தை வேறு கடத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கலாம். இவங்க படத்தோட நேரத்தை கடத்தணும் எடுத்த மாதிரி இருந்துச்சு. அந்த டியூரேஷன் மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கணும்னு தோணுச்சு. மற்றபடி பார்க்கும்போது முழுசாக ஒரு 2.5 மணி நேரம் பார்த்துட்டோம்பா, வெளில வரும்போது நல்ல படம் பார்த்த ஒரு திருப்தி இருக்குது. தாராளமாக பார்க்கலாம். எல்லாருக்கும் தாராளமாக ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் வந்துச்சு. ஒரு படத்தை ஒரு தடவை பார்க்குறதே பெரிய விஷயம். இந்த படத்தை திரும்ப கூட ஒரு தடவை பார்க்கலான்ற மாதிரி தோணுச்சு. ஃபேமிலியோட நல்ல படம். குடும்பஸ்தன் ஒரே ஒரு லைனில் சொல்லணும் அப்படின்னா, காசு இருந்தால் தான் அப்பாவுக்கு அப்பா, பிள்ளைக்கு பிள்ளை, அம்மாவுக்கு அம்மா, பொண்டாட்டிக்கு புருஷன். ஸோ காசை பேஸ் பண்ணி ஒரு அழகாக ஒரு குடும்பத்தில் மனுஷன் எப்படி கஷ்டப்படுறான். அதாவது இப்போ உள்ள ஜென்ரேஷன் பீப்புள் பார்த்தீங்கன்னா, பெண்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் வேலைக்கு போகாமல் ஒரு குடும்பத்தில் ஆம்பளை மட்டும் வேலைக்கு போனோம் அப்படின்னா அது எவ்வளோ அந்த குடும்பம் கஷ்டப்படுன்ற ஒரு விஷயத்தை அவ்வளோ அழகாக நேர்த்தியாக ஒரு காமெடி கலந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக அவ்வளோ அழகாக சூப்பராக சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படம். ஒரு காமெடி கலந்த பிளாக் பஸ்டராக இந்த சீசனில் கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ. உண்மையிலே படம் குடும்பஸ்தான். மணிகண்டன் சாரோட யதார்த்தமான நடிப்பு, அதுவும் ஹீரோனி ஃபஸ்ட் டைம் சொல்கிறாங்க. எனக்கு அதுவே டவுட்டாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட நடிப்பு சூப்பராக இருந்தது. அதை தாண்டி எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சதுன்னா டைலாக் ரைட்டர். உண்மையிலே ஒரு கேஸ்ட்டை வந்து ரொம்ப யதார்த்தமாக இன்னமும் இருக்குது. அது எவ்வளோ வலிக்காமல் மற்றவங்களுக்கு வலிக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ண முடியுங்கிறது ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயம். அதை தாண்டி மணிகண்டன் சாரை உண்மையிலே சொல்லணும்னா பாராட்டணும்னு சொல்கிறேன். ஏன்னா இங்கேருந்து ஒரு வேளை டீ கடையில் நின்று டீ குடிச்சே வளர்ந்ததுனால தான் அந்த அளவுக்கு ஒரு யதார்த்தமான நடிப்பு அவருக்குள்ளே இருந்திருக்கா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது படம். ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலையே இப்போ, அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. உண்மையிலே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆஇருந்தால் பயங்கர ட்ரீட்டாக இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப ஃபேமிலி சப்ஜெக்டாக மாசாக இல்லாமல் அழகாக, அதே இது ஃபன்னாகவும் பசங்களாம் என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருக்குது குடும்பஸ்தன் படம். குடும்பமாக போய் எல்லோரும் போய் பாருங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நக்கலைட்ஸ் டீம் தான் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நக்கலைட்ஸ் வீடியோஸ் பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் அவங்களோட மீட்டர் என்ன அப்படின்னு. நம்மளை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாமல் காமெடியாக இருந்தாலும் சரி, எமோஷனலாக இருந்தாலும் சரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸும் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. 5 out of 4.75 பேசவா?
வணக்கம், நான் சுஜித், குடும்பத்தின் படத்தோட சினிமோட்டோகிராஃபர். உண்மையுமே ஆடியன்ஸோட படம் பார்க்குறது செம்மையாக இருக்குது. நாங்கள் நிறைய இடங்கள் வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்றதுல செம்ம ரெஸ்பான்ஸ் இப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹாப்பி. உண்மையிலுமே படத்தோட ஹியூமரும் சரி, எமோஷனும் சரி, ரொம்ப சூப்பராக ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆடியன்ஸோட பார்த்தது. அண்டு குடும்பஸ்தன் படம் பார்த்துட்டு வரேன். மணிகண்டனுக்கு கல்யாணம் ஆகி குடும்பஸ்தன் ஆகிறாரு. ஸோ அவர் வந்து அதில் என்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு தான் படத்தோட ஸ்டோரி. இதில் வந்து சின்ன ஒரு காஸ்ட் இஷ்யூ இருக்குது. அதே மாதிரி ஒய்ஃபுக்கும் அவங்க மாமனார் மாமியாருக்கு இடையில் இருக்கிற யதார்த்தமான விஷயங்கள்லாம் இருக்குது. ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா மணிகண்டனுக்கும் அவங்க அக்கா ஹஸ்பண்ட் குரு சோமசுந்தரத்துக்கு இடையில தான் வந்து இந்த படம் வந்து மெயினாக போகுது. அவர் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கார். அவர் முன்னாடி வந்து கெத்த காமிங்கன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. படத்தோட கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. படம் ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் ஹியூமரை நம்பி எடுத்திருக்காங்க. நிறைய ஹியூமர் வந்து ஒர்க் அவுட் ஆகல, ஒரு சில காமெடி தான் ஒர்க் அவுட் இருந்து. அதுதான் படத்தோட மெயின் மைனஸு. பட் தேட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே சிரிச்சிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு வந்து ஒரு சில காமெடி தான் ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி ஆக்டிங் வந்து மணிகண்டன் வேறு ரேஞ்சில் சூப்பராக நடிச்சிருக்காரு. அவருக்கு ஈக்குவலாக போட்டி போட்டு குரு சோமசுந்தரமும் அவரும் பின்னி படம் எடுத்துட்டாரு. 2 பேரோட ஆக்டிங்கே அந்த படத்தில் பார்க்கலாம். ஹீரோயின் நியூ ஃபேஸ் தான், பட் அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டெக்னிக்கலாக படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்தீங்கனாலும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து யங் டீம் தான், பட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க.